Hi friends, in the video number or 4 type of material varieties வந்து post பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. So குபேரப்பட்டுல fully selfல உங்களுக்கு first பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா first quality saree. First quality sareeல இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டான டிசைன்ஸ் வந்திருக்கு. கலர்ஸ்மே வந்து ரொம்ப அழகான கலர்ஸ்ல வந்திருக்கு. நம்ம நார்மலாவே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்ம வந்து நிறைய sarees வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். பட் வந்து இது ரொம்ப யூனிக்காவும் செட் sarees வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கிறதுனால இதுல மைல்டான வேரியேஷன்ஸ்ல டிசைன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் மட்டும் பாடியில இருக்கிற டிசைன்லயே வந்து மைல்டு வேரியேஷன்ஸ் கொடுத்த மாதிரி, இல்ல பார்டர்ல இருக்கிற டிசைன்ஸ்ல மைல்டு வேரியேஷன்ஸ் கொடுத்த மாதிரி, இல்ல நம்ம எப்பவுமே பார்க்குற டிசைன்ல இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ண மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்து இப்போ பார்க்குற இந்த sarees பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி saree ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பேட்டர்னு. இதுவுமே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்ன் தான், திருப்பி ரீஸ்டாக்ல வந்திருக்கு. கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டிசைன்ல இருக்கிற ஃபியூ கலர்ஸ் மட்டும் இப்போ ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ அடுத்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல இன்னைக்கு இந்த ஒரு சாரியோட அப்டேட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பேட்டர்னில் வந்து இந்த பார்டர் டிசைன் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளில் இருக்கு. பட் இதில் வந்து குறிப்பிட்டு உங்களுக்கு நிறைய பீசஸ் வந்து அவைலபிளில் இருக்கு. ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல் சாஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு 2 டிசைனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 டிசைனில் இருக்கிற கலர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வார்லி பிரிண்ட் போட்ட மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாதிரி ரொம்ப அழகான பேட்டர்ன். ஸோ இதில் இருக்கிற ஃபியூ கலர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். லைட் ஷேடுமே இருக்குது, டார்க் ஷேடுமே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பேஸ்டல் ஷேடில் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது, கொஞ்சம் டார்க் ஷேடில் இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்றனாலுமே இருக்குது. 2 ஷேட்ஸுமே உங்களுக்கு இந்த குபேரப்பட்டு டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க குபேரப்பட்டுல ஃப்ளவர் பேட்டர்ன் போட்ட மாதிரி அடுத்த டிசைன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பேட்டர்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகா யூனிக்கா இருப்பீங்க நீங்க வியர் பண்ணீங்கன்னா. இந்த சாரீஸ்லாம் வியர் பண்ணும்போது டிஜிட்டல் சாஃப்ட்வேரோட கலெக்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ தான் அரைவல் ஆகுது, எப்போவாதான் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் இன்னைக்கு கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஸோ அடுத்து நம்பர் 2ல பார்க்குற சாரீஸ் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப். ஒரு 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் வந்து மெட்டீரியல் இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ பார்த்துட்டு இருக்க இது பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப். நம்ம காட்டன் கிரேப் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், ஆனால் டிசைன் வேறு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆயிருக்கு. இந்த டிசைன் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ்க்காகனே ரெடி ஆயிருக்கு. காட்டன் ப்ளஸ் கிரேப் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா காட்டன் அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் மொடமொடப்பாக இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு அயனிங் பண்ணி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் அப்படின்றவங்களுக்கு. கிரேப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அயனிங் ப்ராசஸ் வந்து தேவையில்லை. அது இல்லாமல் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். சாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாரியில் உங்களுக்கு தள்ளி சீக்வன்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் ரொம்ப இதாக இல்லாமல் தள்ளி ரொம்ப சின்னதாக வந்து அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். சீக்வன்ஸ் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது சாரீ. ஸோ அடுத்து பார்க்குற இந்த டிசைன் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீ. மைசூர் கிரேப் சில்க் சாரியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ செக்குடு போட்ட மாதிரி, அது இல்லாமல் தள்ளி ஜரி ஒர்க் போட்ட மாதிரியும், பல்லுலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிட் பல்லு மாதிரி பிளஸ் வந்து உங்களுக்கு ஜரி போட்ட மாதிரியும் வந்துடுது. பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா மைக்ரோ செக்குடு போட்ட மாதிரி வந்துடுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்ல வந்து இந்த ஒரு டிசைன்ல இருக்கிற ஃபியூ கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்க்குற இது பார்த்தீங்க அப்படின்னா சின்னான் கிரேப்ல வந்து இன்னைக்கு 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன் இல்லாமல் அடுத்து ஒரு டிசைன் இருக்கு. ரொம்ப அழகழகான பேட்டர்ன் சொல்லலாம். இந்த 2 சின்னான் கிரேப் டிசைன்லையுமே பார்க்குறோம்ல, இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைக்ரோ செக்குடும் இல்லாமல் ரொம்ப பிக் சைஸ் செக்குடுமே இல்லாமல் மிடில் ரேஞ்சில் இருக்கிற செக்குடு பேட்டர்னில் வந்துடுது சாரி. கலர்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோ சில்க்கும் வருது, இந்த சின்னான் கிரேப்பும் வருது. எந்த மெட்டீரியல் வந்தால் விஸ்கோஸ்லேயும் சரி, ஸோ இதுலேயுமே சரி, சின்னான் கிரேப் வந்தாலுமே சரி, இல்லை சின்னான் சிஃபான்லேயும் வரும், இல்லை மைசூர் சிஃபான்லேயும் வரும். இந்த மாதிரி எந்த பேட்டர்ன் வந்தாலுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
சாரி வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இது ஃபங்க்ஷன் யூஸ்க்கு கூட வியர் பண்ணிக்கலாம். தாராளமாக எல்லா ஏஜ் பர்சன்ஸுமே வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஸோ இது வந்து ஏஜ்டு பர்சனுமே வியர் பண்ணிக்கலாம், இல்லை யங் ஏஜில் இருக்கிறவங்களுமே வியர் பண்ணிக்கலாம், எல்லா ஏஜ் குரூப்புமே வியர் பண்ணுற மாதிரி இருக்கிற பேட்டர்ன். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சின்னான் கிரேப்பில் நெக்ஸ்ட் பேட்டர்ன் இது, நெக்ஸ்ட் டிசைன் இது. மீன் ஃபர்ஸ்ட் பார்த்த டிசைன் வேறு, அடுத்து பார்க்குற இந்த டிசைன் வேறு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இது கலர் சார்ட் வந்து ரிப்பீட்டட் கலர் சார்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும், கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஷேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஒரே கலர் வந்து 2 ஷேடில் இருக்குது. மீன் கொஞ்சம் டார்க்காகவும் கொஞ்சம் லைட்டாகவும் இந்த மாதிரி கொஞ்சம் 2 ஷேட்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த சின்னான் கிரேப் இந்த டிசைனில் இருக்கிற சாரீஸை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீஸ்லாம் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய சாரீஸ் நம்ம யூடியூப் வீடியோஸில் போடுற எல்லா சாரீஸுமே வந்து ட்ரெண்டிங் பேட்டர்ன் தான், எல்லாருமே விரும்புகிற மாதிரி இருக்கிற பேட்டர்ன். எல்லாருமே எது வந்து அதிகமாக வந்து இப்போதைக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கோ அந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்து வீடியோஸில் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக எந்த அக்கேஷனுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக சொல்கிறது ஆஃபீஸ் வேறாலும் வியர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணாலும் வியர் பண்ணிக்கலாம். எல்லா அக்கேஷனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். ஸோ அடுத்து நம்பர் 3ல் பார்க்குற சாரீஸ் வந்து சிஃபான் சாரீஸ். ஸோ சிஃபானில் 2 டைப் ஆஃப் சிஃபான் சாரீஸ் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளைனாக இருக்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபான். உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும், இது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. இது பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபான். ஸோ அடுத்து ஒரு சிஃபான் போட்டிருப்போம், அது பார்த்தீங்க அப்படின்னா காதி ஜார்ஜட் சிஃபான். ஸோ இந்த 2 சிஃபான் அது நல்லா ரிச்சான சாரீன்னு சொல்லி 1499 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்கும். ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே வந்து 1000 புட்டாஸ் மாதிரி உங்களுக்கு புட்டீஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகான பார்டர் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காதி ஜார்ஜட் சிஃபான். இது வந்து உங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்க இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ப்ளைனாக இருந்தாலுமே ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இந்த மைசூர் சிஃபானை பொறுத்த வரையும் அழகாக வியர் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஜெல் நீங்கள் போட்டாலே செம்ம ஒரு ஃபங்க்ஷன் லுக் கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். ஏன்னா மைசூர் சிஃபானாக இருக்கட்டும், மைசூர் கிரேப்பாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வியர் பண்ணாலே அதோட கம்ப்ளீட் லுக் வந்துடும். ஏன்னா அதோட கலர் சார்ட் அப்படி, அது இல்லாமல் வந்து அதோட குவாலிட்டி, சாரியோட குவாலிட்டி அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர எல்லா சாரியுமே டையபிள் சாரீ. ஸோ டை பண்ணி வர சாரீஸ்னால நீங்கள் மோஸ்ட்லி வந்து எந்த சாரீஸ்னாலுமே நீங்கள் வந்து அழகாக வந்து ஷாம்பு வாஷ் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வந்து ட்ரை வாஷ் வந்து இந்த மாதிரி குபேரப்பட்ட சாரீஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ வந்து இது இல்லாமல் நீங்கள் மிச்ச சாரீஸ்லாம் வந்து ஜரி இருக்கிற சாரீஸ்லாம் ட்ரை வாஷ் நீங்கள் 2 டைம் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை வாஷ் பண்ணிக்கணும். ஜரி இல்லாத சாரீஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்புவில் டிப் பண்ணி எடுத்துடுற ரப்போ எதுவுமே பண்ணாமல் அழகாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு மைல்டு சன்லைட் ஒரு 4 o'clock போல் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த சீசனுக்கு 4 to 5 அந்த மாதிரி சன்லைட்டில் நீங்கள் போட்டு எடுத்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காதி ஜார்ஜட் சிஃபான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலர் சார்ட்டே எவ்வளோ பக்காவான கலர் சார்ட்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகழகான புட்டீஸ் வந்து பாடி ஃபுல்லாமே ரொம்ப சின்ன சின்னதான, ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்ன சின்னதான புட்டீஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சாரி ஃபங்க்ஷன் யூஸ்க்கு வியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூனிக்காகவே தெரிவிங்க. நார்மலாக நம்ம சிஃபான் ஜார்ஜட் சிஃபான்லாம் பார்த்துருப்போம். பட் இது வந்து காதி மெட்டீரியலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்ன். ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீஸ்லாம் வந்து டோலா சில்க் சாரீ. ஸோ டோலா சில்க் சாரியில் இன்றைக்கி சில வெரைட்டிஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 650 ரேஞ்சஸ்லேருந்து உங்கள் 799 ரேஞ்சஸ் வரைக்கும் வந்து டோலா சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டோலா சில்க் சாரீ ஆல்ரெடி வந்து டே பிஃபோர் வீடியோலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வேறு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ், ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் மூலிமா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரீஸ்டாக் வந்ததுன்னா திருப்பி வந்து கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிறத வந்து உங்களோட லைக் மூலிமா தான் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பார்க்குறதுல வந்து யாருக்கெல்லாம் நீடடோ அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் டைமோ நம்மளோட ஆனிவர்சரி, இப்போ நம்ம ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எனக்கு அக்கேஷன் வரும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட லைக் கொடுக்கறதுனால
நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட நீடருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களோட லைக் வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து நோட் பண்ணி இது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்து தான் வந்து அடுத்த கலெக்ஷன்ஸே வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து வீக்லி ரீகேப் வரும். ஸோ யூடியூப்பில் இப்போ நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா வீக்லி ரீகேப்பில் இந்த வீக்கில் போட்டிருக்க வீடியோஸ்க்கு நமக்கு டோட்டலாக எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எது வந்து மோஸ்ட்டாக போயிருக்க வீடியோஸ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து வீக்லி ரீகேப் வரும். அப்போ வீக்லி ரீகேப்பில் வந்து எந்த வீடியோஸ் வந்து அதிகமாக போயிருக்கோ அது கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கா மெட்டீரியல் அப்படின்றத அதை பார்க்குறோம். அடுத்து வந்து ஷேர்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட ஷேர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு வீக்குக்கு வந்து ஒரு 100 to 120 ஷேர்ஸ் போட்டிருக்கீங்க. பட் வந்து இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒர்க் பர்சனாக இருக்கீங்க, ஒர்க் பர்சன் கேட்குறாங்க, நம்ம சேனல் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்மளோட கஸ்டமர்ஸ் மூலமா வெளில ரீச் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.